ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த உலகத்தில் யார் புத்திசாலி பெண்கள்? அது என்ன புத்திசாலி பெண்கள்னு அவங்களுக்கு பேர் கொடுக்குறாங்க? புத்திசாலி பெண்ணாக ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்களும் புத்திசாலி பெண்ணாக ஆகணும்னா நான் சொல்கிற 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். நீங்கள் புத்திசாலி பெண்ணாக இருந்தால் மட்டுமே இது நடக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சேவிங்ஸ் டிப்ஸ், மோட்டிவேஷ்னல் டாக், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புத்திசாலி பெண்கள் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துவாங்க. யாரெல்லாம் இப்போ பட்ஜெட் போட்டு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்போ நீங்கள் தான் புத்திசாலி பெண்கள். பட்ஜெட் போடாமல் சேலரி வந்த 5லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே செலவு பண்ணிவிட்டு 20க்கு அப்புறம் 30 தேதிக்கு அப்புறம் யோசித்து ஒரு மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஒரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க புத்திசாலி பெண்கள் கிடையாது. டிப்ஸ் நம்பர் 2, தேவையற்ற பொருட்களை அவங்க வாங்கவும் மாட்டாங்க, தேவையில்லாமல் செலவு செய்யவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க புத்திசாலி பெண்கள். தேவையில்லாமல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு மளிகை பொருள் வாங்க போகிறோன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அங்கே போயிட்டு ஆல்ரெடி வீட்டில் இருக்க திங்ஸே அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்க மைண்ட் அளவில் ஒத்துக்கவும் மாட்டாங்க செலவு பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க உண்மையாகவே புத்திசாலி பெண்கள் தான். இவங்க கடன் இல்லாமல் குடும்பத்தை ரன் பண்ண தகுதி உடையவங்க. அதே சேம் டைம் ஒரு பொருள் இப்போ வாங்குறதுக்கு அவங்க கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை எடுக்கிறாங்க கையிலனா அதோட குவாலிட்டி பார்ப்பாங்க, ப்ரைஸ் பார்ப்பாங்க. இதுக்கு இது ஒர்த்து தானா, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இது வாங்கணுமா, அவன் என்ன தான் ஆஃபர் போட்டிருந்தாலும் அந்த ஆஃபருக்கு இது கட்டுப்படி ஆகுமா, 1+1ன்னு ஆஃபர் போட்டு அவங்க பொருளை சேல் பண்ண நினைக்கிறாங்களா இருக்க ஸ்டாக்கை, இதை ஒன்றுன்னு தனியாக வாங்கினா இந்த ரேட்டு தானா, இதுக்கு ஒர்த்து தானா, 2 நம்ம வாங்குறனால நமக்கு 5 ரூபானால லாஸ் ஆகுதா இல்லை லாபம் ஆகுறாதுன்னு கண்டிப்பாக அவங்க கம்பேர் பண்ணி தான் ஒரு பொருள் வாங்குவாங்க. இந்த மாதிரி கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் புத்திசாலி தான். இல்லை போனதும் பார்த்ததும் வாங்குகிற கேரக்டராக இருந்தால் நீங்கள் புத்திசாலி கிடையாது. ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும், வீட்டில் இருந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போகாமல் பார்த்ததை வாங்கி அங்கே பில்லிங்கில் ஒரு 5000 ரூபாய் மாதம் நம்ம கணக்கு காமிக்கணுங்கிற மாதிரி போயிட்டு ஜிபேயில் தான் இருக்குது காசு அடித்து விடலான்னு நினச்சி போய் பர்ச்சேஸ் பண்ணுற லேடிஸாக இருந்தால் நீங்கள் புத்திசாலி பெண்கள் கிடையாது. இந்த மாதிரி கேரக்டர் பெண்கள் முடிஞ்ச வர ட்ரை பண்ணுங்கள் புத்திசாலி பெண்ணாக மாறுறதுக்கு. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வீட்டில் கடன்கிற ஒரு சுமை வராது. 3வது டிப்ஸு, ஒரு பொண்ணு கணவனுக்கே தெரியாமல் அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. அது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வர்றப்ப, ஒரு எமர்ஜென்சி ஆகிற டைம் அவங்க அந்த கையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5000னாலும் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் புத்திசாலி பெண்கள் தான். நிறைய பெண்கள் நான் சொல்கிற கேரக்டரில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வர கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நீங்களும் புத்திசாலி பெண்ணாக இருங்க. இப்போது நம்ம ஹஸ்பண்ட் ஒரு செலவுக்கு கண்டிப்பாக ஒரு காசு கொடுப்பாங்கல்ல, மந்த்லியோ வீக்லி ஒன்ஸோ எதுனா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க சேலரி வாங்கி கொடுப்பாங்க, செலவுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற டைம் நீங்கள் அதிலிருந்து மினிமம் 100லேருந்து 500 எதுனா ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு தனியாக ஒரு பர்ஸ்லையோ உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேயோ அந்த சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்காக தான் பண்ணுறோம். இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் தான். இந்த மாதிரி பண்ணாதவங்க பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணுறவங்க உண்மையாகவே புத்திசாலி பெண்கள் தான். டிப்ஸ் நம்பர் 4, ட்ரெஸ்ஸு மற்றபடி மேக்கப் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதை தேவையில்லாமல் வாங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஆல்ரெடி ஒரு 4 சீப் இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும், ஃபவுண்டேஷன் செட்டு இருக்கும், எதுனாலும் ஓகே, ஒரு லெக்கினாக இருந்தாலும் சரி அதே கலர் ஆல்ரெடி வீட்டில் இருக்கும். ஒரு ஷாப்பிங் போகிறாங்கன்னா புதுசாக அதை போய் மறுபடியும் எடுப்பாங்க. தேவையில்லாமல் எடுப்பாங்க. 1க்கு 2 இருக்கட்டும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஏதோ பெரிய சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருந்தாலும் சரி, வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி புத்திசாலி பொண்ணுங்க பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்காக நம்ம வீடை ரொம்ப டெக்கரேட்டிவாக காட்டணும்னு தேவையில்லாமல் வீட்டை குடோனாக மாற்றுவாங்க பாருங்கள். இந்த கேரக்டர் பொண்ணுங்க புத்திசாலி பொண்ணுங்க கிடையாது. புத்திசாலி பொண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1க்கு இன்னொன்று அப்படின்ட்டு
இருக்க பொருளே மறுபடி போய் வாங்கி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நகை வாங்குறத கடனில் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபேமிலியில் கெத்து காமிக்கணும், நம்ம மச்சான் பொண்டாட்டி இந்த நகை போட்டிருக்கிறோம், அதே டிசைனில் நம்ம நாளைக்கு இதை எடுத்தே ஆகணும், போட்டே ஆகணும்னு கடன் வாங்குகிற விமன்ஸ் நிறையவே இருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டராக இந்த புத்திசாலி பொண்ணுங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கி ஜொல் வாங்குறவங்க புத்திசாலி பொண்ணுங்களும் கிடையாதுங்க. அது வேஸ்ட்டு தான், வேஸ்ட் ஆஃப் மணி தான். நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், அது ஒரு சேவிங்ஸ் தான். கடன் வாங்கி ஜொல் வாங்குறவங்க புத்திசாலி பொண்ணுங்க கிடையாது. இன்னும் ஒரே ஒரு இது இந்த பாயிண்டில் சொல்லிக்கிறேன். ஒரு ஷாப்பில் போயிட்டு நிறைய ஆஃபர் போடுறாங்க. அவங்க பிஸ்னஸுக்காக தான் அதை பண்ணுவாங்க. ஆஃபர் போட்டு ஸ்டாக்கை வெளியே தள்ளுவாங்க. ஒரு குரூப் வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா வர்றப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் குரூப்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசிங் குரூப் இருக்குது. அதிலலாம் நம்பரை ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. எதுக்கு அந்த தேவையில்லாத ஷாப்பிங் எதுக்குன்னு கேட்குறேன். அவன் வெறும் 100 ரூபாய்க்கே ஒரு சாரீ கொடுத்தாலும் சரி, ஒரு சுடிதார் குர்த்தி கொடுத்தாலும் சரி, நமக்கு நீடட் இல்லாத டைம் எதுக்குங்க அந்த பர்ச்சேசிங்? ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, கோயில் ஃபங்க்ஷன் வருது, வருஷத்தில் ஒரு 2 வாட்டி எடுக்கிறோம், 3 வாட்டி எடுக்கிறோம், அதோட விட்டுறணுங்க. தேவையில்லாமல் குரூப் கான்டாக்டை கொடுத்துக்கிட்டு இந்த ஆஃபர் வருது எப்படினாலும் நம்ம உள்ளே போய் ப்ரௌஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மைண்டு கேட்காது, நம்ம வாங்க தான் நினைப்போம். இந்த மாதிரி தேவையில்லாத செலவு புத்திசாலி பொண்ணுங்க பண்ண மாட்டாங்கங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க. 5வது டிப்ஸ் என்னென்னா, புத்திசாலி பொண்ணுங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் தனியாக அவங்க யோசிப்பாங்க. நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஸை பற்றியோ, இல்லை நம்ம ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணலாம், இவ்வளோ கடன் இருக்கு, இதை எப்படி நம்ம கால்குலேட்டிவாக கொண்டு போய் இதிலேருந்து நம்ம வெளியே வரலாம், இந்த கடன் சுமையிலேருந்து. அடுத்து நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக வேறு என்ன சப்போர்ட் கொடுக்கலாம், நம்ம வேறு எதுனா பார்ட் டைமாக வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க உண்மையாகவே புத்திசாலி பொண்ணுங்கன்னு சொல்கிறத விட நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கூட அவங்க தாங்க. ஸோ நீங்களும் புத்திசாலி பொண்ணுங்களாக மாறணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃப்யூச்சர் திங்கிங் கண்டிப்பாக இருக்கணும். புத்திசாலி பொண்ணுங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வளவலன்லாம் பக்கத்து வீடு அங்கே இங்கேன்னு வெட்டி கதைலாம் பேச மாட்டாங்க. அவங்க கேரக்டரே ஒரு யூனிக்காக இருக்கும். அவங்களோட பர்சனல் விஷயம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க புத்திசாலி பொண்ணுங்க. பலவலை கொலன்னு அடுத்த வீட்டு கதை, உன் வீட்டில் என்ன, அங்கே என்ன சண்டை, இங்கே என்ன சண்டை அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் புத்திசாலி பொண்ணுங்களே கிடையாது. புத்திசாலி பொண்ணுங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி தனியாக சிங்கிளாகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க யார்ட்டையுமே ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புத்திசாலி பொண்ணுங்க. அவங்களோட திங்கிங் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், நம்மளே எப்படி டெவலப் பண்ணலாம், நம்ம ஃபேமிலி எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு யூனிக்காக திங்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு, புத்திசாலி பொண்ணுங்க எப்போவுமே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா என்ன நினைப்பாங்க, இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி நம்ம அந்த ஃபங்க்ஷனில் போட்டிருந்தோம், அகெயின் இன்றைக்கும் போட்டிருக்கிறோம், அவங்க எதுனா நம்மளை நினச்சி நம்மளை ரொம்ப தரக்குறைவாக நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்க பார்வைக்காகவும் அடுத்தவங்க நினைப்பாங்கன்னு இவங்களோட லைஃப்பை வாழ மாட்டாங்க. அடுத்தவங்களை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஜுவல் சென்ஸ்லேருந்து இவங்க லைஃப்பை வாழ மாட்டாங்க புத்திசாலி பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா டோன்ட் கேர் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் சரி, அவங்க வீட்டில் ஒரு கார் வாங்கினாலும் சரி, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க புத்திசாலி பொண்ணுங்க. கடைசி டிப்ஸுங்க, கடனில் எந்த ஒரு பொருளையுமே புத்திசாலி பொண்ணுங்க வாங்க மாட்டாங்க. அதாவது இஎம்ஐ சொல்கிறேன். இஎம்ஐயில் அதை வாங்கி 10 மாதம் கட்டலாம், வட்டியை கொடுத்து, அந்த மாதிரி தாட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கையில் கேஷ் இருந்துச்சு, ரெடி கேஷ் கொடுத்து ஒரு திங்ஸ் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு, இல்லை பழைய திங்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க புத்திசாலி பொண்ணுங்க. இல்லை நம்ம லக்ஸரியாக வாழணும்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் வாங்குறது, இல்லை கடன் வாங்கி பொருள் வாங்குகிற கேரக்டராக இவங்க இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா புத்திசாலி பொண்ணுங்களோட கோட்டு நோ இஎம்ஐ நோ ஆஃபர்ஸ். நான் இந்த வீடியோவில் சொன்ன 7 டிப்ஸை நீங்கள் இதுவரை ஃபாலோ பண்ணலன்னா இனியாச்சும் ஃபாலோ பண்ணி கடன் இல்லாமல் வாழ ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக நிம்மதியாக வாழலாம் கடன் இல்லாமல். இது வரைக்கும் பொறுமையாக நான் சொன்ன 7 டிப்ஸையும் கேட்ட உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் ஷேர் பண்ண என்னோட இந்த 7 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.